ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரின் பெரிதான கிருபையால் 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதம் முதல் நாளிலே வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வருஷத்தினுடைய பாதி நாட்களை நாம் கடந்து வந்துவிட்டோம். இந்த 6 மாதமும் கர்த்தர் தான் நம்மோட கூட இருந்தார். கர்த்தர் மாத்திரம் நம்ம கூட இல்லாமல் இருந்திருப்பார். ஆனால் நாம் எப்பொழுதோ நாம் அழிக்கப்பட்டிருந்தோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லப்பட்ட புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் நம்மை அவருடைய கிருபையினாலே நடத்தி வந்திருக்கிறது. இந்த கால வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை நாம் வாசித்து விசுவாசித்து நாம் மீதி உள்ளதான இந்த 6 மாதங்களையும் கர்த்தருக்குள்ளாக வெற்றி வாழ்க்கை வாழ, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். இந்த 7வது மாதம் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை நம்மை பார்த்து வருகிறது. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடவே இருப்பார். இந்த மாதம், இந்த வருஷத்தின் ஆரம்பம் ஜனவரி மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக 7வது மாதம் வரை கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால் நமக்கு செய்கிற காரியங்களை, செய்கிற கிரியைகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த 7வது மாதம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போகிறவர், நான் உன்னோட இருப்பார். அவர் கர்த்தர் உன்னோடு இருப்பார். இந்த வார்த்தையை மோசே யோசுவாவை பார்த்து இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறார் என்றால், இப்பொழுது மோசேக்கு வயது 120 ஆகிறது. இப்பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு வயது 31, 2வது வசனம், இன்று நான் 120 வயது உள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாக இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். ஆக உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். இப்போ ஆண்டவர் மோசே சொல்லுகிறார் யோசுவாவையும் இஸ்ரவேல் மக்களையும் பார்த்து, ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார், நான் இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. ஆனால் நான் இவ்வளோ நாட்கள் உங்களை நடத்தி வந்தேன். எவ்வளோ நாட்கள் தேவனுடைய சார்பாக தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய ஆலோசனைகளையும் உங்களுக்கு பெற்று நான் கொடுத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து சொல்கிறார், நான் இனி அதை யோர்தானை தாண்டி போவதில்லை. ஆக நான் உங்களோடு வரவில்லை என்றாலும் உங்களை அழைத்த கர்த்தர் உன்னோடு வருவார். அவர் உனக்கு முன்பாக போவார், அவர் உன்னோடு இருப்பார். ஆகவே நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடவில்லை. அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த காலவேளையில் கர்த்தர் சொல்ல, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு நாளும் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு நாளும் கர்த்தர் நம்ம விட்டு விலகவே மாட்டார். நாம் சோர்ந்து போக வேண்டாம். பல நேரங்களிலே நமக்கு பயம், அல்லது பல நேரங்களிலே நமக்கு கலக்கம், பல நேரங்களிலே ஏன் வாழ்க்கையிலே நாம் ஒரு விரக்தி அடைகிறோம் என்று சொன்னால், நான் தனியாக இருக்கிறேன், என்னோட யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. அப்போ நான் எப்படி இருக்க முடியும் பாஸ்டர்? எனக்கு யார் இருக்கிறாங்க? நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்லை. கர்த்தர் உன்னை விட்டு
விலகுவதும் இல்லை. இந்த 6 மாதம் உன்னை விட்டு விலகாமல் பாதுகாத்த கர்த்தர் உன் ஆயுசு நாட்கள் முழுவதும் உன்னை விலகாமல் காத்து கொள்வார். நீ கவலைப்பட வேண்டாம். பல நேரங்களிலே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். எங்க சொல்றார்? இங்கே தான் சொல்றார். உபாகமத்தில் சொல்றார், யோசுவால சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்ம விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார். நம்மளை அவர் ஒரு நாள் பல நேரங்களில் நமக்கு ஏன் பயம் வருகிறது, ஏன் நம்மளுக்கு கலக்கம் வருகிறது, ஏன் நம்மளால் முடியாது என்று நினைக்கிறது தெரியுமா? நான் தனியாக இல்லை, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று யோவான்ல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தர், உலகத்தில் இருக்கிற 1000 பேரை பார்க்கலாம், உன்னோடு இருக்கிற கர்த்தர் மகா பெரிய தேவன். ஆகவே நீங்கள் தைரியம் கொள்ளலாம். இதுவரை உங்களோடு கூட இருந்த தேவன் இந்த 7வது மாதம் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். மோசே சொல்கிறார் அந்த வார்த்தை, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ கவலைப்படாதே, பயங்காதே. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை ஒரு நாளும் விட்டு மாட்டேன். ஆகவே தைரியம் உண்டு. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், 6 மாதம் என்னோடு இருந்தார், இனியும் என்னோடு இருப்பார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். ஒருவேளை கவலையோடு, கலக்கத்தோடு, வேதனையோடு, ஐயோ இந்த 7வது மாதத்தை நான் எப்படி கடந்து போக போகிறேன், வாழ்க்கையில் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, அநேக போராட்டங்கள் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த மாதத்தை நினைத்தாலே அநேக தேவைகள் இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் தைரியம் கொண்டு சொல்லலாம், கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் சொல்லணும், அவர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், நீ கவலைப்படாத. பல நேரங்களில் பிள்ளைகள் உணர்வார்கள், தகப்பன் அல்லது தாய் இல்லைன்னா பிள்ளைகள் நினைப்பாங்க தனியாக இருக்கிற பயம் வரும். இல்லை, நீ தனியாக இல்லை, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வருட ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே மட்டும் இருந்த தேவன், என்னை கைவிடாத தேவன், இந்த 6 மாதம் நடத்தின தேவன், இது நடத்த வல்லவர் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். ஆமென். God bless. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கும் நீ விடுவதில்லை. ஏல் ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே,